வணக்கம். வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2. தனுஷ், சௌந்தர்யா, ரஜினிகாந்த், அடுத்ததாக வந்து அமலாபால், கஜோல், சமுத்திரகனி, விவேக் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து கலைப்புலி எஸ் தனுஷ் பேனரில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒண்டர்பா ஸ்டுடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷான் ரோல்டன் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அனிருத் வந்து ப்ரீவியஸாக பார்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த பார்ட் 2க்கு வந்து ஷான் ரோல்டன் பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா, ஷான் ரோல்டன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாலும் எந்தெந்த இடத்துலலாம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மியூசிக் பேக்ரவுண்ட் சீக்வன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்தந்த இடங்கள்லாம் பார்ட் 1 பிஜிஎம் எடுத்து இந்த இடத்துல லிங்க் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டோரி. சுருக்கமாக சொல்ல போனால் பார்ட் 1 லெவலுக்கு இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, பார்ட் 1 வேற. ஐ மீன் விஐபி பார்ட் 1 வேற, விஐபி பார்ட் 2 வந்து இதோட லெவல் வேற. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் வேலையில்லா பட்டதாரியா தனுஷ் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து விஐபி குரூப்ஸை ஃபார்ம் பண்ணுவார். ஆல்ரெடி வச்சிருப்பாரு. ஐ மீன் இந்த விஐபி குரூப்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாரு ஃபேஸ்புக்கில். அதுக்கடுத்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் இடர்பாடு வரும். அந்த விஐபி குரூப்ஸை வச்சு அந்த ப்ராஜெக்ட் எப்படி கிளியர் பண்ணாரு அப்படிங்கிறதும் அந்த படத்தில் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு வின்னிங் ஸ்டாராக வந்து இருப்பார் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அவருக்கு வந்து மேரேஜ் ஆகிடுது. அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்றாரு. ஸோ இதில் அவங்க டிஸ்கிரைப் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஜெயிச்சிட்டு இருக்கிறவன் ஜெயிச்சிட்டு இருக்கவே மாட்டான். ஸோ அவனுக்கும் அடுத்தடுத்து இடர்பாடுகள் வரும். இந்த தடவை கூழாங்கல்னால அடி வாங்கினானா அடுத்த தடவை செங்கல்னால அடி வாங்குவான். அதை விட்டு அதை தாண்டி அவன் போனானா அடுத்து பாறாங்கல்னால அடி வாங்குவான். அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனில் வந்து செகண்ட் பார்ட் ஐ மீன் விஐபி பார்ட் 2 வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வசனகர்த்தாவாக வந்து விஐபி பார்ட் 2ல வந்து தனுஷ் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பர்டிகுலர்லி சமுத்திரகனி சொல்லக்கூடிய சில வசனங்கள் உண்மையிலேயே நல்லா இருக்குது, அருமையாகவும் இருக்குது. அடுத்ததாக கஜோல் 20 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குறாங்க மின்சார கனவுக்கு அப்புறம். அவங்களுடைய ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. அவங்க 20 வருஷம் கழித்து அவங்கள பார்க்குற மாதிரியே தெரில படத்தில். உண்மையிலே அவங்களோட ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. தீபா வெங்கட் வந்து அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஐ மீன் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 கான்வர்சேஷனுமே அவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அந்த ஒரு திமிரா, அந்த ஒரு ஸ்டேட்டஸாக ரொம்ப ஒரு நான் ஒரு ஹையர் ப்ரியாரிட்டி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி காமிக்கக்கூடிய விஷயங்களும் இந்த கஜோலோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சில இடங்களில் தமிழ் உச்சரிப்புகளில் வந்து அவங்களுக்கு பிசிறு தட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளோதான் அவங்க மேலே நம்ம வந்து மிஸ்டேக் சொல்லாமல் கூட அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப இன்டெப்த்தாக வந்து இந்த படம் வந்து எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லாமல் நார்மலாக ஒருத்தன் போய் பார்க்குறாங்க, 120 ரூபா 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், முக்கியமாக சொல்லணும்னா குடும்பத்தோடு போய் படம் போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், மெயினாக விரசம் இல்லாத காட்சிகளோட இந்த படம் இருக்குது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஓரளவுக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய அன்னன்னைக்கு அந்தந்த விஷயங்களை வச்சு தான் அப்படியே அவங்க காமெடி ட்ராக்காக வந்து ஒரு சில விஷயங்களை காமிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக முக்கியமாக சொல்லணும்னா பிக் பாஸ் ரைஸா வந்து இந்த படத்தில் வந்து கஜோலுக்கு வந்து ஒரு பர்சனல் செக்ரட்டரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் வரப்பெல்லாம் எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து ஆரவாரம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பிக் பாஸ் ரைஸா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா விசில் பண்ணி சத்தம் போட்டு ரொம்ப ஆரவாரமாக படத்தை வந்து கொண்டாடினாங்க. அதை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ டோட்டலாக ஒரு பேக்கேஜாக விஐபி 2 பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான். அவனுக்கும் அடுத்தடுத்து இடர்பாடுகள் வரும். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒருத்தனை எதிர்க்கிறவங்க எல்லாருமே அவனை எப்போவுமே எதிரியாகவே பார்க்க மாட்டாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க நண்பர்களாக மாறுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் ஒரு ஒன்லைனாக காமிச்சிக்கிறது ரொம்பவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஸோ ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க விஐபி 2 தாராளமாக போய் பார்க்கலாம். இன்டர்வலுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா இல்லை அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள், கலவையான விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து வந்துகிட்டு இருந்தாலும், ஸோ உங்களுக்கு விஐபி 2 படம் பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஓரளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மூவியாக தான் இந்த படம் உள்ள வந்துருக்கு. ஸோ தொடர்ச்சியாக இது போல் பல்வேறு அப்டேட்டிங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.